புதையலின் புதிர். பார்த்து ஆச்சரியத்துடன் அந்த திசையை பார்த்தான். சிவப்பு மணல். புத்தகத்தில் பாலைவன வகைகளை பற்றி படிக்கும் பொழுது சிவப்பு மணல் பற்றி படித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சிவப்பு மணல் ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் வளரும் இடத்தில் இருக்கும் என்றும் அந்த தாவரம் பண்டைய காலத்தில் பயணிகளுக்கு ஒரு அடையாளமாக இருந்தன என்றும் படித்திருந்தான். பார்த்து எந்த யோசனையும் செய்யவில்லை. அவன் மேற்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். திலகரும் பார்த்திவை பின்பற்றி தொடர்ந்து நடந்து சென்றான். அந்த கல் அவன் கையில் ஒரு திசைக்காட்டி போல் இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அவன் நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. மேற்கு நோக்கி நடக்க சிவப்பு மணல் அவனை வரவேற்றது. தூரத்தில் சில வினோதமான தாவரங்கள் தெரிந்தது. பாலைவனத்தில் இப்படிப்பட்ட செடிகள் இருப்பது அபூர்வம். பார்த்து சந்தோஷத்தில் குதித்தான். புதையல் இன்னும் தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்து விட்டேன் என்று அவன் உள்ளுணர்வு சொன்னது. பார்த்து மேற்கு நோக்கி நடந்தான். சூரியன் மறையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் சிவப்பு மணலின் நிறம் இன்னும் அடர்த்தியாகவும் மர்மமாகவும் தெரிந்தது. தூரத்தில் வினோதமான செடிகள் கூட்டமாக வளர்ந்திருந்தன. திலகருக்கு பாலைவனத்தில் இவ்வளவு செழிப்பான தாவரங்கள் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றான். செடிகளை நெருங்கி சென்றான். அந்த செடிகள் உயரமாக மெல்லிய தண்டுடன் சிவப்பு கொத்துக்களுடன் வினோதமாக இருந்தது. அவன் கருப்பு மணியை மெதுவாக தொட்டு பார்த்தான். அந்த மணி வலுவழுப்பாக கண்ணாடி போல் இருந்தது. அவன் பலமாக அதை இழுத்தான். மணி கிளிக் என்ற சத்தத்துடன் உடைந்து வந்தது. உடைந்த இடத்தில் இருந்து ஒரு வகையான மூலிகை வாசமும் வெளிவந்தது. அந்த வாசனையை பார்த்து இழுத்து சுவாசித்தான். அவன் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. மினுமினுக்கும் கல் ஒரு திசைக்காட்டி என்றால் இந்த கருப்பு மணிகள் பாதையை காட்டும் அடையாளமாக இருக்குமோ என்று யோசித்தான். சிவப்பு மணலின் வெளியில் இந்த செடிகள் வரிசையாக வளர்ந்திருந்தன. செடிகளின் வரிசை ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்வது போல் இருந்தது. அது மேற்கு திசை. அவன் அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். செடிகளின் வரிசை அவனை ஒரு சிறிய பள்ளத்தாக்கை நோக்கி அழைத்து சென்றது. பள்ளத்தாக்கு சிவப்பு மணலால் நிரம்பி இருந்தது. பள்ளத்தாக்கின் நடுவே பெரிய பெரிய பாறைகள் சிதறி கிடந்தன. பாறைகள் வினோதமான வடிவங்களில் கலைந்து கட்டியது போல் அடுக்கப்பட்டு இருந்தன. பள்ளத்தாக்கின் கீழே சென்றதும் பார்த்து நின்றான். முன்னால் வழி இல்லை. பெரிய பாறைகள் பாதையை அடைத்து கொண்டு நின்றன. செடிகளின் வரிசையும் இங்கே முடிந்துவிட்டது. பள்ளத்தாக்கின் நடுவே ஒரு வினோதமான அமைப்பு இருந்தது. 2 பெரிய பாறைகள் ஒன்று சேர்ந்து ஒரு வளைவை உருவாக்கி இருந்தன. வளைவின் உள்ளே இருட்டாக இருந்தது. பார்த்து மினுமினுக்கும் கல்லை தன் கையில் வைத்து உயர்த்தி பிடித்தான். கல் லேசாக சூடாக இருந்தது. வளைவின் வாசலில் கருப்பு மணிகள் சிதறி கிடந்தன. அந்த மணிகள் குகை வாசலை காட்டுவது போல் இருந்தது. பார்த்திவின் இதயம் வேகமாக துடித்தது. வினோதமான பாறைகள். உள்ளே சென்றால் திரும்ப முடியுமா என்ற குழப்பம். கல்லை கையில் கெட்டியாக பிடித்து கொண்டு குகை வளைவுக்குள் அடியெடுத்து வைத்தான். இருள் அவனை விழுங்குவது போல் இருந்தது. குகை வளைவுக்குள் நுழைந்தான். வாசலில் தெரிந்த வெளிச்சம் சட்டென்று மறைந்து இருள் சூழ்ந்தது. குகை குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவன் கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டின் வெளிச்சம் குகையின் உட்புறத்தை வெளிப்படுத்தியது. குகை சுவர் வலுவழுப்பாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்தன. பார்த்து குகைக்குள் ஆழமாக நடந்தான். தன் பின்னால் திலகரும் வருகிறான் என்று நினைத்து கொண்டு நடந்தான். குகையின் பாதை குறுகியது. வலது இடது என பிரிந்தது. எந்த பாதையில் போவது என்று அவனுக்கு தெரியவில்லை. மினுமினுக்கும் கல்லும் பாதையை காட்டவில்லை. அவன் மனதில் ஒருவேளை குகை திரும்ப முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது வழிகள் மாறி மாறி இருக்குமா, குகை தன்னைத்தானே மூடிக்கொள்ளுமா என்று யோசித்தபடி அவனுள் ஒரு பயம் எழுந்தது. பார்த்து வலது பக்க பாறையை தேர்ந்தெடுத்து அதன் வழியே நடந்து சென்றான். பாதை இறக்கமாக சென்றது. சில இடங்களில் குனிந்து போக வேண்டியிருந்தது. உள்ளே ஒருவித வாசனையும் தோன்றியது. பார்த்திவிற்கு அந்த வாசனையில் லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது. திடீரென்று தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. யாரோ பேசுவது போல். ஆனால் வார்த்தைகள் புரியவில்லை. பார்த்து சத்தம் வரும் திசையில் கவனமாக நடந்தான். சத்தம் இப்பொழுது தெளிவாக கேட்டது. அங்கு ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணீர் ஓடும் சத்தம்தான் குகையில் கேட்டது. வினோதமாக இருந்தது. பார்த்து திரும்பி திலகரை அழைக்க அவன் சத்தம் மட்டும் கேட்டது. ஆனால் அவன் எங்கு இருக்கிறான் என்று தெரியவில்லை. பார்த்து திலகரிடம் குகையில் அவன் பார்த்ததை கூறி கவனமாக வரும்படி எச்சரித்தான். பாதை ஒரு பெரிய குகை அறைக்கு சென்றது. அந்த அறை விசாலமாக இருந்தது.
குகையின் கூரை உயரமாக இருந்தது. அறையின் நடுவே சிறிய நீரோடையும் ஓடிக்கொண்டிருந்தது. குகை அறையில் கருப்பு மணல்கள் இல்லை, வெறும் பாறைகள் மட்டுமே இருந்தது. அவன் சுவரை பார்க்க சுவர் வெறுமையாக இருந்தது. நீரோடையில் தெரிந்தது வெறும் மாயையா, அல்லது குகை அவனை பயமுறுத்த பார்க்கிறதா? அவன் பயத்துடன் நீரோடையை விட்டு விலகி நடந்தான். திரும்பி செல்லலாமா என ஒரு கணம் யோசித்தான். ஆனால் வந்த துயரம், பட்ட கஷ்டம், அவன் தேடிய புதையல் மீது இருந்த ஆவல் எதுவும் அவனை பின்வாங்க விடவில்லை. அவன் குகையின் மர்மத்தை சந்திக்க முடிவு செய்தான். புதையலை கண்டுபிடித்து விட்டுதான் போவது என்று தன் மனதில் உறுதியாக நினைத்தான். திடீரென்று குகையின் தரையில் ஏதோ மின்னுவது போல் தோன்றியது. டார்ச் லைட் வைத்து பார்க்க தரையில் ஒரு சிறிய தங்க நாணயம் இருந்தது. நாணயம் பழங்காலத்து நாணயம் போல் இருந்தது. குகையின் சுவரில் ஏதோ ஒரு குறியீடு இருந்தது. அதே குறியீடு அந்த நாணயத்திலும் இருந்தது. உடனே பார்த்தவ் தன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து நாணயத்தில் இருக்கும் குறியீட்டையும் சுவரில் இருந்த குறியீட்டையும் ஒப்பிட்டு பார்த்தான். அந்த குறியீடுகள் ஒரே மாதிரியாக இருந்தது. பார்த்து அந்த சுவரை நெருங்கி சென்று அந்த குறியீட்டை தொட்டு பார்த்தான். சுவரின் ஒரு பகுதி நகர்வது போல் இருந்தது. பார்த்து வந்த சுவரை அழுத்தி நகர்த்தினான். சுவரின் ஒரு பகுதி திறந்தது. சுவரின் பின்பகுதியில் ஒரு பாதை இருந்தது. அதை வளைந்து நெளிந்து செல்வது போல் இருந்தது. சுவரின் மறுபக்கம் என்ன இருக்கிறது என தயக்கமாக சென்று பார்த்தான். அவன் நாணயத்தில் இருந்த குறியீடு அங்கிருந்த சுவரின் குறியீடுடன் பொருந்தியது. பார்த்துவின் மனதில் இது ஒரு திறவுகோலாக செயல்படுமா என்ற கேள்வி எழும்பியது. திடீரென்று பாதை ஒரு பெரிய அறைக்கு சென்றது. அறை முழுவதும் தங்க நாணயங்கள் சிதறி கிடந்தது. அந்த அறை அங்கிருந்த நாணயங்களால் மின்னியது. அந்த அறையில் பார்த்து தேடி வந்த புதையலை தேடிக்கொண்டிருந்தான். அங்கிருந்த ஒரு பெட்டியை நெருங்கி சென்றான். பெட்டியின் மூடியில் தங்க நாணயத்தில் இருந்த அதே குறியீடு இருந்தது. அப்பெட்டியை பார்த்து திறக்க முயற்சி செய்தான். உடனே தன் கையில் இருந்த அந்த நாணயத்தை அப்பெட்டியின் மீது வைக்க அந்த நாணயம் ஒளியை உமிழ்ந்தது. பெட்டியின் பூட்டு திறந்தது. பார்த்து தயக்கத்துடன் பெட்டியின் மூடியை திறந்தான். அப்பெட்டிக்குள் ஒரு சிறிய பழங்கால புத்தகம் இருந்தது. அப்புத்தகம் பழங்காலத்து தோல் அட்டையினால் செய்யப்பட்டிருந்தது. புத்தகத்தில் வினோதமான எழுத்துக்கள் இருந்தன. அது பழங்கால மொழி போல் இருந்தது. அவனுக்கு அந்த எழுத்துக்கள் எதுவும் புரியவில்லை. அப்புத்தகத்தில் சில வரைபடங்கள் இருந்தன. அந்த வரைபடங்கள் குகையின் உள்ளே இருக்கும் பாதைகளை காட்டுவது போல் இருந்தன. அவன் கையில் வைத்திருந்த மினுமினுக்கும் கல் போன்று அந்த பெட்டிக்குள் ஒரு சிறிய கல் இருந்தது. அந்த கல் குகையின் மர்மத்தை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. அவன் கையில் கல்லை வைத்தபடி அந்த அறையை கடந்தான். திடீரென்று குகை சுவர்கள் நகர ஆரம்பித்தன. குகையின் ஒரு பாதை மூடிக்கொள்ள ஆரம்பித்ததும் பாதைகள் அனைத்தும் மூடிக்கொண்டிருந்தன. அவன் கையில் இருந்த புதிய மினுமினுக்கும் கல்லை இறுக்கமாக பிடித்தபடி அதிலிருந்து ஏதோ ஒரு சக்தி வெளிப்படுவது போல் அவனுக்கு தோன்றியது. அருகில் இருந்த சுவரை உற்று பார்த்தான். சுவர்களில் ஏதோ ஒரு பொறிமுறை செயல்படுவது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் அந்த பொறியை உற்று பார்த்து கொண்டிருக்க பார்த்திவிற்கு குகையின் இருளில் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்க்க அங்கு திலகர் நின்று கொண்டிருந்தான். திலகர் பார்த்திவை பார்த்து, "நீ அதை பார்த்தாயா? அறை முழுவதும் தங்கங்கள் கொட்டி கிடக்கிறது" என ஆச்சரியமாக கூறினான். பார்த்திவ் திலகரிடம், "வழியில் உனக்கு ஆபத்து எதுவும் இல்லையல்லவா?" என விசாரித்தான். திலகரும் இல்லை என்று கூறிவிட்டு அவன் கடந்து வந்த அறையை பற்றி பேசியபடி இருந்தான். பார்த்திவ் அந்த புதிரை யோசித்தபடி திலகர் கூறுவதை கேட்டு கொண்டிருந்தான். அந்த புதிரின் அருகே இருவரும் சென்று பார்க்க பார்த்திவிற்கு ஏதோ ஒரு யோசனை வந்தது போல் அவன் கையில் இருந்த கல்லை அந்த புதிரின் அருகே இருந்த இடத்தில் வைக்க குகையின் ஒரு பகுதி மெல்லிய சத்தத்துடன் திறந்தது. அந்த அறை முற்றிலுமாக வித்தியாசமாக இருந்தது. அறையின் ஒரு பகுதியில் தங்கம் மற்றும் வைடூரியங்களும் மற்றொரு பகுதியில் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களும் நிரம்பி இருந்தது. பார்த்திவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு ஏன் இப்படி அமைந்துள்ளது என யோசிக்க திலகர் தங்கம் இருக்கும் பகுதியை பார்த்து பேராசைப்பட ஆரம்பித்தான். பார்த்திவ் திலகரிடம், "கவனமாக ஒவ்வொரு அடியை எடுத்து வை, இங்கு ஏதோ பொறி உள்ளது என எனக்கு தோன்றுகிறது" என்று கூறினான். திலகர் மர்மமாக சிரித்துவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பார்த்திவை நோக்கி தாக்க முயற்சித்தான். அவன் தாக்குதலை சுதாரித்த பார்த்திவ் அவனிடம் இருந்து விலகி சென்று, "நீ என்ன செய்கிறாய்?" என பார்த்திவ் கேட்க, திலகர், "இது அனைத்தும் எனக்குரியது. இதை உன்னிடம் என்னால் விட்டு தர முடியாது" என்று கூறினான். பார்த்திவ் கையில் இருந்த கல்லையும் அவன் பழங்கால ரகசியங்கள் அடங்கிய புத்தகத்தையும் திலகர் எடுக்க முயற்சி செய்தான்.
பார்த்திவ் அதை தடுத்து பதில் தாக்குதல் செய்ய திலகர் அவன் கையில் வைத்திருந்த கத்தியால் பார்த்திவின் தோள்பட்டையில் காயத்தை ஏற்படுத்தினான். கல்லையும் அந்த பழங்கால ரகசியங்கள் அடங்கிய புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு தங்க குவியல் இருக்கும் இடம் நோக்கி செல்ல பார்த்திவ் கண்ணிற்கு அவன் புலப்படவில்லை. இதில் ஏதோ மர்மம் உள்ளது என பார்த்திவிற்கு தோன்றியது. பெட்டியிலிருந்து எடுத்த புத்தகத்தை பார்க்க அதில் குகையின் வரைபடம் இருந்தது. வரைபடத்தில் ரகசிய பாதையை பார்த்திவ் பார்த்தான். அந்த பாதை திலகர் சென்ற பாதைக்கு எதிர்ப்புறம் அமைந்திருந்தது. அவன் அந்த ரகசிய பாதையை நோக்கி நடந்தான். அவன் திலகர் ஏமாற்றியதை நினைத்து நடந்து சென்றான். பார்த்திவ் ரகசிய பாதையினுள் நுழைந்தான். கையில் இருந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் பாதையை கடந்து சென்றான். பாதையின் முடிவில் ஒரு ஒளி தெரிந்தது. பார்த்திவ் வேகமாக நடந்தான். பாதை ஒரு பெரிய அறைக்கு சென்றது. அந்த அறையின் நடுவே ஒரு பெரிய தங்க சிலை இருந்தது. அது பண்டைய சோழ அரசரின் சிலை. பார்த்திவ் வியப்புடன் அந்த சிலையை பார்த்தான். அந்த சிலையை சுற்றி பார்க்க அங்கு ஒரு சிறிய கல் வைக்கும் இடத்தில் தான் பெட்டியிலிருந்து எடுத்த கல்லை பொருத்தினான். அப்பொழுது அந்த சிலை நகர்ந்தது. அதன் அடியில் பார்த்திவ் தேடிய அந்த புதையலை பார்த்தான். அப்புதையல் பண்டைய சோழ அரசரின் மதிப்புமிக்க மணிமுடியும் செங்கோலும் தான் அது. அவன் மனதில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவித்தான். கஷ்டம் புதையலை தேடி அவன் புறப்பட்ட போது அவன் சந்தித்த அனைத்தையும் நினைத்து இப்பொழுது மனதில் மகிழ்ச்சியடைந்தான்.